ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மட்டனை ஒரே மாதிரியே செஞ்சு போர் அடிக்குதா, இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யுங்க நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வந்து கெட்டி கறியாக எடுத்துக்குவோம். கெட்டி கறினா எப்படின்னா எலும்பு இல்லாமல் கொழுப்பு தோல்லாம் இல்லாமல் கறியாக வந்து எடுத்துக்கணும். அந்த கறியை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணால் நம்ம வந்து தட்டி எடுத்துக்கணும். தட்டுறதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா கல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் வெள்ளைப்பூடு மிளகு சீரகம்லாம் இடிக்கிற அந்த கல். இதை வந்து ஒரு கவரில் ஒரு பையில் வச்சுட்டு நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா நைஸாக ஆயிரும். அந்த தட்டின கறியை என்ன பண்ணிடணும் தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தட்டி வச்சுருக்கணும். ட்ரையாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பேன் காய வச்சுட்டு, அதாவது புரிக்கஞ்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய், நான் வந்து 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். அதாவது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தான். ஸோ ஓகேவா, 4 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் எதுவுமே தேவையில்லை. 3 பொருள் தான். எண்ணெய், கறி, மிளகு சீரகத்தூள், அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் தான். இந்த பொருள் மட்டும் போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தட்டி வச்ச மட்டனை வந்து அதில் சேர்த்துடணும். இன்னொன்று, நம்ம மட்டனை வேகலாம் வைக்கல, பச்சையாக தான் போடுறோம். பச்சையாக போட்டுட்டு அந்த எண்ணெயில் பிரட்டி விட்டுக்கணும். அந்த எண்ணெயில் பிரட்டின உடனே அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே காஞ்சு நம்ம வந்து அந்த கறி வந்து எண்ணெயிலே வேகணும். அதுதான் அதோட ஹைலைட்டே. இப்போ ஓரளவு வந்து நம்ம அந்த எண்ணெயில் வந்து போட்டோன்னே அந்த தண்ணி தனியாக எண்ணெய் தனியாக பிரியுது. இந்த சமயத்தில் நல்லா பிரட்டி விட்டுக்கணும். அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் ஆகிடணும். எண்ணெய் மட்டும் தான் தனியாக இருக்கணும். அந்த லெவலில் இருந்தால் இந்த மட்டனை கண்டிப்பாக 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நீங்களே சொல்வீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஓரளவு நமக்கு வந்து அந்த கறி வந்து எண்ணெயில் வெந்திருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடணும். இப்போ இந்த 2 திங்ஸில், அதாவது அந்த உப்பில் வந்து நல்லா வேகணும். ஸோ அதில் நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம வச்சோம்னா அந்த உப்பில் வெந்துடும். அந்த மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோம்னா கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக அந்த மஞ்சத்தூள் போடுறோம். இப்போ போட்டு ஓரளவு வந்து நல்லாவே வந்து குக் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்கணும்னா மிளகு சீரகத்தூள். நம்ம நார்மலாக முட்டைக்கு ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி மிளகு சீரகத்தை நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருப்போம்ல, அதை தான் போட போகிறோம். இது ஆக்சுவலாக நம்ம எப்போயுமே வந்து சீரகம் கூட மிளகு கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம் காரங்கிறதுனால. அதே மாதிரி அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தூளில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இது நான் சொல்கிறது வந்து கரெக்டாக வந்து கணக்கெடுக்கணும்னா ஒரு 400லேருந்து 450 கறி, ஒரு 1/2 கிலோ கறின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் போட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துருக்கோம். ரொம்பலாம் சேர்க்கல. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் பிரட்டிட்டோம்னா அது உங்களுக்கே தெரியும். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த எண்ணெயிலே ஃபுல்லாகவே வெந்துடும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த மட்டன் ரெடி ஆனோடனே நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஓரளவு எண்ணெயில் நல்லா பிரிஞ்சிருச்சு, மட்டன் வெந்துருச்சு. இப்போ நம்மளுடைய மட்டன் மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருக்கும். இன்னொன்று, இதை நீங்கள் சைடிஷாக பிரியாணி எதுக்கு வேணால் சைடிஷாக வச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும். இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.